சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே என்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. வாழ்க மாமன். தளபதியாரே, காரிக்கண்ணனாரின் இல்லத்திற்கு ஒரு வீரனை அனுப்பி அவரை அழைத்து வரச் சொல்லுங்கள். உத்தரவு மன்னவா. சற்று பொறுங்க மன்னவா. எனது மாளிகையிலிருந்து எனது உத்தரவு இல்லாமல் எவரும் வெளியே செல்லக்கூடாது. 4 புறத்திலும் காவல் கடுமையாக இருக்க வேண்டும். எச்சரிக்கையாக இருங்கள். அப்படியே ஆகட்டும் மன்னவா. முத்துநகை. மன்னா, கூறுங்கள். நான் முன்பே நீ சொன்ன பாண்டிய ஒற்றன் பற்றி சில சந்தேகங்களை எழுப்பினேன். நீயும் சில விளக்கங்களை தந்து அவனை பற்றி விவரங்களை கூறினாய். நானும் அதை ஏற்றுக்கொண்டேன். ஆனால் அம்முறை அவன் உன்னோடு வரவில்லை. மன்னா, ஆனால் இப்பொழுது தங்களிடம் சொன்னபடியே நான் அவரை அழைத்து வந்துவிட்டேன். அவரும் மறுப்பின்றி வந்துவிட்டார். அவர் என்னிடம் எதை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னார்? அது விஷயமாக அவர் என்னிடம் ஏதும் சொல்லவில்லை மன்னா. அவர் உங்களிடம் பேசப் போகிறார் அல்லவா? அப்பொழுதே எல்லாவற்றையும் சொல்லுவார் என்று நினைக்கிறேன். அந்த ஒற்றனை பற்றிய எல்லா விவரங்களும் உனக்கு தெரியும் அல்லவா? முழு விவரங்கள் தெரியாது. ஆனால் பாண்டிய நாட்டு மன்னருக்காக பாடுபடக்கூடிய உத்தமர் என்பது மட்டும் நன்றாக தெரியும். எத்தனை ஆண்டு காலம் பாண்டிய நாட்டில் ஒற்றர் வேலை பார்க்கிறார்? நான் அதையெல்லாம் கேட்கவில்லை மன்னா. சரி, நீ சோழ நாட்டிற்காக உயிரையும் தியாகம் செய்யக்கூடியவர் என்பதை அவர் அறிவாரா? என்னை அவர் புரிந்து கொள்ளாவிட்டால் இவ்வளவு தூரம் வந்திருப்பாரா? முத்துநகை, இன்று நீ அழைத்து வந்திருக்கும் பாண்டிய நாட்டு ஒற்றனை பார்த்த பிறகு உன்னை பற்றி நான் தீர்மானித்திருப்பதை நிறைவேற்றப் போகிறேன். அதாவது உன்னை உன் வீட்டிற்கே அனுப்பிவிடப் போகிறேன். மன்னா, என் பணியில் என்ன பழுது கண்டீர்கள்? நான் என்ன தவறு செய்தேன்? உன் பணியில் பழுதென்று சொல்ல முடியாது. ஆனால் பெண்ணான நீ தனியாக இப்படி எவ்வளவு காலம்தான் போராடுவாய்? அத்தோடு உன் தந்தை எவ்வளவு காலத்திற்கு மகளை பிரிந்து தனியே போராடுவார்? இன்று நானும் ஒற்றரும் சந்திப்பதன் மூலம் பெரும் மாற்றம் ஏற்பட்டுவிடும். அதன் பின் செழியனை மீட்பதற்கான திட்டங்களை வகுத்து எச்சரிக்கையோடு அதை செய்து விடுவேன். இனி உனக்கு இத்தகைய சிரமங்கள் தேவையில்லை. வேந்தே, செழியனை மீட்பது மட்டும் போதாது. சோழ திருநாட்டில் தாங்கள் நினைக்காத இடங்களில் எல்லாம் துரோகிகள் தோன்றியிருக்கிறார்கள். அவர்களை கூண்டோடு பிடிக்கும் வரை தங்களுக்கு மட்டுமல்ல, எனக்கும் ஓய்வில்லை. அப்படியே இருந்தாலும் வெளுத்ததெல்லாம் பால் என்று கருதும் உன்னை போன்ற வெள்ளை உள்ளங்கள் உளவு வேலைக்கு தகுதியில்லை. மன்னா, திடீரென்று என் மீது ஏன் உங்களுக்கு நம்பிக்கை போய்விட்டதென்று எனக்கு புரியவில்லை. தகுதியற்றவள் என்று தாங்கள் என்னை விலக்கி வைத்தாலும் நான் ஓய மாட்டேன். தனி ஒருத்தியாக நின்று சோழ நாட்டின் புகழை காக்க போராடியே தீருவேன். புலவர் பெருமானே, புலவர் பெருமானே, புலவர் பெருமானே, நல்லதென்று நான் நினைக்கிறேன். அதை தவிர பொறுங்கள். இதோ வருகிறேன். வணங்குகிறேன். வாவீரனே, என்ன செய்தி? ஏன் சாளரத்தின் வழியாக பார்த்துக் கொண்டிருக்கிறாய்? வாயிற்கதவு சாத்தப்பட்டிருந்தது. தாங்கள் இருக்கிறீர்களா என்று அறிவதற்காக அங்கு நின்று பார்க்க நேர்ந்தது. அது நண்பருடன் சற்று அமைதியாக பேசிக் கொண்டிருப்பதற்காக கதவை சாத்தியிருந்தேன்.
நீ வந்த காரியத்தை சொல். மாமன்னர் தங்களை உடனே அழைத்து வரும்படி கூறினார். வாருங்கள் புலவர் பெருமானே. நான் உடனே வர முடியாது. நீ செல், நான் பிறகு வருகிறேன். மன்னிக்க வேண்டும். தங்களை கையோடு அழைத்து வர வேண்டும் என்று மன்னரின் ஆணை. வீரனே, என்ன நினைத்துக் கொண்டு இப்படி பேசுகிறாய்? மன்னர் புலவர்களை எப்படி மதிப்பார் என்பது உனக்கு தெரியாதா? மன்னர் ஆணை என்பது உனக்குத்தானே தவிர எனக்கல்ல. நான் என்னை இப்போது வரமாட்டேன் என்றா சொன்னேன்? என்னை காண வெகு தூரத்தில் இருந்து நண்பர் ஒருவர் வந்திருக்கிறார். சட்டென்று முகத்தை செலுத்திக் கொண்டு வர முடியுமா? அப்படி செய்தால் அவரை அவமதிப்பதாகாதா? சற்று நேரம் அவரிடம் உரையாடிவிட்டு வந்து விடுகிறேன் என்று சொன்னேன். அவ்வளவுதான். நீ போ, மன்னரிடம் சென்று சற்று நேரத்தில் வந்து விடுவதாக சொன்னேன் என்று சொல். என்ன பார்க்கிறாய்? தாங்களே இந்த அளவிற்கு மதிக்கும் தங்கள் நண்பர் யாரென்று பார்த்தேன். அது உனக்கு வேண்டாத வேலை. மன்னரிடம் சென்று நான் சொன்னதை சொல். அப்படியே செய்கிறேன். வாழ்க மாமன்னர். என்ன அரசே, தங்கள் ஆணைப்படி புலவர் காரிக்கண்ணனாரின் இல்லத்திற்கு சென்று அவரை அழைக்கச் சொன்னேன். அவர் ஒரு முக்கியமான நண்பரோடு பேசிக் கொண்டிருக்கிறாராம். விரைவில் வந்து விடுவதாக தங்களிடம் கூறச் சொன்னாராம். அப்படி யாருடன் அவர் அவ்வளவு முக்கியமாக பேசிக் கொண்டிருக்கிறார்? புலவர் ஒரு யவ்வன கிழவரிடம் உரையாடிக் கொண்டிருக்கிறாராம். மன்னா, அகப்பட்டுக் கொண்டான் இருங்கோவே. இப்பொழுதே படை வீரர்களை அனுப்பி அந்த யவன கிழவரை கைது செய்ய உத்தரவிடுங்கள். ஆம் தளபதியாரே. மன்னவா, நான் சொன்னதை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். உத்தரவு மன்னவா. என்ன சொல்கிறாய்? ஆமா அரசே, அந்த யவன கிழவன் தான் இருங்கோவேள். இத்தனை நாளும் தங்களிடம் மறைத்து வைத்திருந்த உண்மையை இப்போது வெளியிட்டு தீர வேண்டிய நேரம் வந்துவிட்டது. என் தந்தை காரிக்கண்ணனார் இருங்கோவேளின் உற்ற நண்பர், சோழ நாட்டின் துரோகி. இருங்கோவேளும் என் தந்தையும் இரவு நேரங்களில் வெகு நேரம் பேசி சதித்திட்டங்கள் தீட்டியதை நானே நேரில் கண்டிருக்கிறேன். இதோ இந்த பதக்கத்தை பாருங்கள். என் தந்தையாருடன் பேசிவிட்டு அவசரமாக புறப்பட்ட யவன கிழவரின் மடியிலிருந்து கீழே விழுந்து கிடந்தது. இதை நான் எடுத்து பார்த்தபோதுதான் எனக்கே உண்மை தெரிந்தது. இதில் இருங்கோவேல் என்ற எழுத்துக்கள் பளிச்சிடுவதை பாருங்கள். ஏன் மன்னா அப்படி பார்க்கிறீர்கள்? மகளே தன் தந்தையை துரோகி என்று கூறியதை கேட்டு திகைக்கிறீர்களா? பைத்தியக்காரி. இருங்கோவேள் இப்பொழுது உன்னுடைய வீட்டில் இல்லை, என்னுடைய அரண்மனையில் தான் இருக்கிறான். பகைவன் அமர்ந்திருப்பது பாட்டு தந்தையின் வீட்டில் அல்ல, நாட்டு தந்தையின் அந்தப்புறத்தில். துரோகத்திற்கு துணை போவது உன் தந்தை அல்ல, நீயேதான். அரசே, என்ன சொல்கிறீர்கள்? நானா துரோகிக்கு துணை போகிறேன்? இவ்வளவு காலமாக உண்மையான ராஜ விசுவாசத்தோடு போராடிய என்னை தாங்களே இப்படி சொல்லலாமா? என் தூய்மையையா சந்தேகிக்கிறீர்கள்? இப்படி ஒரு பழிச்சொல்லை தங்கள் வாக்கால் கேட்பதை விட தங்கள் கரத்தால் மடிந்து போவதே எனக்கு பெரும் பாக்கியம். என்னை நீங்களே உங்கள் கையால் கொன்று விடுங்கள். ஒத்துநகை. பைத்தியக்காரி, நீ துரோகி என்று உன்னை நான் கூறவில்லை. உனக்கே தெரியாமல் துரோகத்திற்கு துணை போகிறாய் என்றுதான் சொன்னேன். அதற்கான விளக்கத்தை நீ மிக விரைவில் காணப்போகிறாய். நீ அழைத்து வந்த ஒற்றன் வீரபாண்டியரை எனது தனி அறையில் சந்திக்கலாம். வா என்னோடு. யாரங்கே? வணங்குகிறேன் மன்னா. ஒற்றனை அழைத்துக் கொண்டு வா. உத்தரவு மன்னா.
அமருங்கள். ஒற்றரே, தங்களை பற்றி முத்துநகை சொன்ன பொழுது தாங்கள் சற்று இளம் வயதினராகவோ அல்லது நடுத்தர வயதினராகவோ இருக்கக்கூடும் என்று நினைத்தேன். ஆனால் இவ்வளவு முதிர்ந்தவராக இருப்பீர்கள் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த வயதான காலத்தில் தாங்கள் பாண்டிய நாட்டிற்காக இந்த அளவிற்கு பாடுபடுவதை பற்றி கேட்டபொழுது நான் வியந்து போனேன். என்னை தாங்கள் சந்திக்க விரும்பியது எதற்காக என்று கூறுங்கள். எந்த விஷயமாக இருந்தாலும் என்னிடம் மனம் விட்டு பேசலாம். ஏன் இப்படி மௌனமாக இருக்கிறீர்கள்? மாமன்னரிடம் விரிவாக விவாதிக்க வேண்டும் என்றுதானே வந்தீர்கள்? நீங்கள் பேச வந்ததை பேசுங்கள். ஒற்றரே, என்ன தயக்கம்? மிகவும் ரகசியமாக ஏதாவது பேச வேண்டும் என்று நினைத்துக் கொண்டு வந்தீர்களா? அப்படியானால் நான் வேண்டுமானால் சென்று விடுகிறேன். இல்லை இல்லை, இந்த சந்திப்பிற்கு ஏற்பாடு செய்ததே நீதானே? என்னடா, சிங்கத்தின் குகைக்குள்ளேயே புகுந்த சிறுநரி ஒன்று அதை வென்றுவிட முடியுமா? இந்த கரிகாலனின் அரண்மனைக்குள்ளேயே புகுந்து அவனை கொன்றுவிட முடியும் என்று கனவு கண்டாயா? என்ன துணிச்சல் இருந்தால் இந்த அப்பாவி பெண்ணை ஏமாற்றி எனது கோட்டைக்குள்ளேயே புகுந்திருப்பாய். அரசே! முட்டாள் பெண்ணே, இப்பொழுது தெரிகிறதா வந்திருப்பவன் யார் என்று? இவன் நீ அழைத்து வந்த ஒற்றன் வீரபாண்டியன் அல்ல. மாறுவேடம் இட்டு என்னை கொல்ல வந்த இருங்கோவேள். இப்பொழுது பார். இல்லை இல்லை, இவன் இருங்கோவேள் இல்லை. அப்படி என்றால் நீ அழைத்து வந்த ஒற்றன் வீரபாண்டியன் இவன் தானே? இல்லை மன்னா, இல்லை. இவன் நான் அழைத்து வந்த பாண்டிய நாட்டு ஒற்றர் வீரபாண்டி அல்ல. மன்னா, இந்த நேரத்தில் நான் தங்களிடம் ஒரு உண்மையை கூற வேண்டும். வீரபாண்டி கிழவரே அல்ல. சில காரணங்களால் கிழவர் போல் வேடமிட்டு தங்களை காண வந்தார். அவர் அல்ல இவன். எப்படியோ அவர் மறைக்கப்பட்டு அந்த வேடத்தில் இந்த கொலைகாரன் இங்கு வந்திருக்கிறான். நீ என்ன உளறுகிறாய் முத்துநகை? உளரவில்லை மன்னா, உண்மையை தான் கூறுகிறேன். நானும் அந்த வீரபாண்டியும் ஒருவரை ஒருவர் மனதார விரும்புகிறோம். அவர் எங்கே இளமை உருவத்தோடு இங்கு வந்தால் தங்களுக்கு எங்கள் மீது சந்தேகம் வருமோ என்று ஐயப்பட்டுதான் கிழவர் வேடம் போட்டுக்கொண்டு என்னோடு புறப்பட்டார். இடையில் எப்போது எங்கே இந்த மாற்றம் நடந்தது என்று எனக்கு புரியவில்லை. இவன் யார் என்றும் எனக்கு தெரியவில்லை. அதை நான் கண்டுபிடிக்கிறேன். நீ யார்? உண்மையை சொல்.
இப்பொழுது சொல்லப் போகிறாயா இல்லையா? அடே, மாமன்னரின் கேள்விக்கு அலட்சியமாக தலையசைக்கிறாயா? இப்பொழுதே உன் தலையை வெட்டி எறிகிறேன். பலவதியாரே, அவ்வளவு எளிதாக இவனை கொன்றுவிடக் கூடாது. இவனை அங்கமங்கமாக சிதைக்க வேண்டும். இவன் நகக்கண்களில் ஊசியை ஏற்றுங்கள். வலி தாங்காமல் எப்படி கதறினாலும் விடாதீர்கள். உண்மையை சொல்லும் வரை ஒவ்வொரு நகமாக ஊசியை ஏற்றி சித்திரவதை செய்யுங்கள். வேண்டாம் அண்ணா, வேண்டாம். நான் சொல்லிவிடுகிறேன், எல்லாவற்றையும் சொல்லிவிடுகிறேன். என்னை ஒன்றும் செய்து விடாதீர்கள். நடந்தவை அனைத்தையும் சொல்லிவிடுகிறேன் மன்னா. எழுந்திரு. நான் இருங்கோவில் படை வீரர்களில் ஒருவன். அவரது ஆணைப்படி தங்களை கொள்வதற்காகத்தான் இங்கு வந்தேன். என்னைப் போலவே வாய்ப்பு கிடைக்கும் போது தங்களை கொள்வதற்காக வேறு சிலரும் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதோ இந்த முத்து நகை. வீரபாண்டி என்று ஒருவனை குறிப்பிட்டாலே, அவன் மூலம்தான் இங்கு வருவதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. எப்படி? இதோ இந்த முத்து நகையும் அந்த வீரபாண்டியும் காட்டில் இருந்த ஒரு மண்டபத்தில் அமர்ந்து தங்களை சந்திக்கப் போவது பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். வீரபாண்டி கிழவேடத்தில் போகப் போவதாக சொல்லிக் கொண்டிருந்தான். அதை நான் ஒளிந்திருந்து கேட்டுக்கொண்டிருந்தேன். எப்படியாவது அந்த வீரபாண்டிக்கு பதில் நான் அந்த இடத்தை பிடித்துவிட வேண்டும் என்று திட்டம் தீட்டினேன். உடனே எங்கள் இருங்கோவில் மன்னரின் வீரர்கள் இருவர் குதிரைகளில் அவர்கள் இருக்கும் இடத்திற்கு அருகே செல்வது போல் போக்கு காட்டி ஏமாற்றினோம். வீரபாண்டியின் சொல்படி முத்து நகை அவர்களை கண்காணிக்க வெளியில் சென்றாள். அப்போது என்ன இது சத்தம்? யாரோ வருவது போல் தெரிகிறதே. இரும்பவேளி நாட்களாக இருந்தால் மிகவும் ஆபத்தாகிவிடுமே. ஆமா, இரு வருகிறேன். நான் சென்று பார்த்து வருகிறேன். சரி, பார்த்து வா. பகை பகை பகை, தூள் தூள் தூள், 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 பகை பகை பகை. பிரபு, என்ன முத்துநகை? யார் அது? நான் சந்தேகப்பட்டது சரியாகிவிட்டது. இருங்கோவேளி நாட்கள் தான் அவர்கள். எங்கு சென்று வருகிறார்கள் என்று தெரியவில்லை. ஆனால் அந்த மரமாளிகையை நோக்கித்தான் சென்று கொண்டிருக்கிறார்கள். சரி, நாம் புறப்படலாமா? சற்று பொறு, நான் கிழவேடம் அணிந்து கொண்டு வருகிறேன். அதற்கு பிறகு வீரபாண்டி கிழவேடத்தை போட்டுக்கொள்ள ஒரு புதருக்குள் சென்றான். அந்த நேரத்தில் ஏன் ஏன் தடுமாறுகிறாய்? நான் வீரபாண்டியனை தாக்கி படுகாயப்படுத்திவிட்டு அவன் அணிந்து செல்ல இருந்த கிழவேடத்தை நான் தரித்துக் கொண்டேன்.